அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க பிறப்பித்த உத்தரவுக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை போலீஸ் கமிஷனருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இந்த தினம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் பதிலளிக்க எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சென்னை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் இந்த வழக்கை சிபிஐ-இடம் விசாரிக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சிலர் மட்டுமல்லாமல் அதிமுக சேர்ந்தவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை டிசம்பர் 28ஆம் தேதி விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அனைத்து தரப்பு வாதங்களையும் விசாரித்த பிறகு பாலியல் விவகாரம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை வெளியானதை தொடர்ந்து ஸ்னேகா, பிரியா, ஐயன் ஜமால் மற்றும் பிருந்தா உள்ளிட்ட 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் குழு அமைப்பதாக உத்தரவு பிறப்பித்தார்கள். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதோடு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு தாக்கல் செய்திருந்தது. குறிப்பாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது நாங்கள் எதிர்த்து மேல்முறையீடு செய்யவில்லை. ஆனால் காவல்துறை ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. அதை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய வழக்கினுடைய சாராம்சமாக இருந்தது. இந்த வழக்கு என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தரப்பாகவே தமிழக அரசு இருக்கிறது. அவருக்கான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற என்பது காவல்துறை ஆணையர் மீது கடுமையான கருத்தை தெரிவித்திருக்கிறது. அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் எவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரம் என்பது பொது வெளியாகி இருக்கிறது. அந்த மாணவியினுடைய விவரம் என்பது தற்போது இணையத்தில் இருக்கிறதா, சமூக வலைதளத்தில் தற்போது பதிவிறக்கம் செய்ய முடியுமா, யார் இதனை பரப்பினார்கள் என்பதை கண்டுபிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் யார் வெளியிட்டது, காவல்துறை ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு வைத்திருக்கிறார், என்ன உத்தரவை எதிர்பார்க்கிறீர்கள், அந்த மாணவியினுடைய தரவுகள் தற்போதும் சமூக வலைதளங்களில் இருக்கிறதா, தகவல்கள் வெளியான போது எவ்வளவு நேரத்திற்கு அந்த ஆவணம் என்பது டவுன்லோடு செய்யும் வகையில் இருந்தது, அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தியை பொறுத்தவரையில் மாணவியை பாதுகாக்க நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்திருக்கிறது. மத்திய அரசினுடைய தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த தரவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்கு காவல்துறை அதிகாரி என்ன செய்ய முடியும்? இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய தகவல் ஆணையத்தினுடைய விவரம் கேட்கப்பட்டு IPC-யில் இருந்து BNS-க்கு மாறும்போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இது போன்ற இந்த தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை ஆணையருக்கு எதிராக பிறப்பித்த அந்த கருத்தையும் உத்தரவையும் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மேல்முறையீடு மனு மீது பதிலளிக்க எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை காவல்துறை ஆணையருக்கு எதிராக தெரிவித்திருக்கின்ற அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நோட்டீஸுக்கு பதில் அளித்ததற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
வணக்கம்.